மிதுன ராசி நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். இந்த ராசியை பற்றி முழுமையான விவரங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசியை ஆங்கிலத்தில் ஜெமினின்னு சொல்லுவாங்க. இது காத்து ராசி. ராசி வரிசையில் 3ஆவதாக வர ராசி. இந்த ராசியின் அதிபதி புதன். மிதுன ராசி மற்றும் மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் இரட்டை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. அது இந்த ராசியோட தனித்தன்மைன்னு சொல்லலாம். மிதுன ராசிக்குரிய கிரகம் புதன், புத்திகாரகன், அதிதேவதை பெருமாள். மிதுன ராசிக்காரங்க உணர்ச்சி வசப்படாமல் புத்தி சார்ந்த முடிவுகளை எப்பயும் எடுப்பாங்க. பெண்ணுக்குரிய நளினமும் ஆணுக்குரிய கம்பீரமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரங்க ஒல்லியாக அதிக உயரம் இல்லாமல் இருப்பாங்க. கண்கள் வெகு பிரகாசமாக இருக்கும். எப்போதும் குறும்பு கொப்பளிக்கும். மூளையில் அதிவேகத்தை காட்டும் வகையில் இவங்க கண்கள் எப்போதும் பரபரப்பாகவும் ஒளியுடனும் இருக்கும். மிதுனராசி அன்பர்கள் இருவேறுபட்ட குணம் கொண்டவங்க. ஒரு இடத்துல கலகலப்பாகவும் இருப்பாங்க. இவங்க மற்ற இடத்துல மௌனியாகவும் இருப்பாங்க. இவங்க சில சூழ்நிலையில் இப்படி தான் வாழணும்னு லட்சியவாதி மாதிரி பேசுவாங்க. அடுத்த வேலையில் எப்படியும் வாழலான்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக மிதுனராசிக்காரங்க யாரையும் மனநோகும்படி பேச மாட்டாங்க. இவங்க பேச்சை எதிரிங்க கூட ரசிப்பாங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மிதுனராசிக்காரர்கள் பரபரப்போட செயல்பட வேண்டிய வாரமாக இருக்குது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்பட போவதில்லை. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்தி இந்த வாரம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்காக கொஞ்சம் அலைச்சலும் அதனால் சோர்வும் கூட உண்டாகலாம். அது அப்போதைக்கு தாங்க. இந்த வாரம் மகிழ்ச்சியான வாரம்தான். ஒரு ஜாதகத்தில் பலம் தருவது கேந்திரங்கள். இப்போ மிதுன ராசிக்கு கேந்திர ஸ்தானங்கள் பலம் தருது. மனசில் நிரம்பி வழிந்த துக்கங்கள்லாம் விலகும். சில சிக்கலான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுதுங்க. பூர்வீக சொத்து தொடர்பாக புது முயற்சி திட்டங்கள்லாம் பழிக்க போகுது. புது சொத்துக்கள் சேர்க்கையும் சேரப்போகுது. தொழில் முன்னேற்றம், வியாபார அபிவிருத்தி, எடுத்த காரியத்திலலாம் வெற்றி போன்ற நன்மைகள்லாம் இந்த வாரம் நடக்க போகுது. குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம் அதிகரிக்க போகுது. வேலை பளுவும் அலைச்சலும் அதிகரிக்கும். புதிய நட்பு வட்டாரம் கூட உருவாகலாம். விலகி சென்ற நண்பர்கள் மீண்டும் நட்பு பாராட்ட வருவாங்க. பிள்ளைகளால் பெருமை தான் பட போகிறீங்க. பெண்களுக்கு பொன் பொருள் ஆபரண சேர்க்க உண்டாகக்கூடும். புகழ், அந்தஸ்தும் கௌரவமும் கிடைக்க போகுது. தம்பதிகளுக்குள்ள மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. குடும்பத்தில் சுபமங்கல விரய செலவு உண்டாகலாங்க. பிள்ளைகளால் ஏற்பட்ட பாதிப்புகள்லாம் சீராகும். வழக்கு விசாரணையில் தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரப்போகுது. இந்த ராசி கர்ப்பிணி பெண்கள் இந்த வாரம் உங்களோட உடம்பு நலத்தில் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்துங்க. உங்கள் சந்திர ராசிப்படி கேது 3ஆவது வீட்டில் இருக்கிறதால அது உங்கள் மனசில் நேர்மறை ஆற்றலை கொண்டு வரப்போகுது. உங்கள் நிதி முடிவுகளில் முன்னேற்றம் இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது முன்னாடி ஏற்பட்ட இழப்பிலிருந்து நீங்கள் மீள்றதுக்கு உதவும். மிதுன ராசிக்காரர்கள் இந்த வாரம் பணியிடத்தில் ஒவ்வொரு வேலையையும் ரொம்ப பொறுப்பாகவும் கவனத்தோடையும் ஒழுங்கு முறையிலையும் செஞ்சு முடிப்பீங்க. இதோட உதவினால் நீங்கள் பணியிடத்தில் உங்கள் சிறந்த செயல்திறனை வழங்க முடியும். இது தவிர உங்கள் ராசியில் உள்ள சிலருக்கு இந்த நேரத்தில் வெளிநாட்டு நிறுவனத்தில் சேர வாய்ப்பு கிடைக்கும். இந்த வாரம் உங்கள் கல்வியில் சில மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல விருப்பப்பட்டவங்க இந்த நேரத்தில் விருப்பம் நிறைவேற நேரமாக அமையப்போகுது. இதுக்கு பிறகு வார இறுதி வரை கல்விக்கு இது மீண்டும் ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் கொஞ்சம் மிதமான பலன் தான் கிடைக்கும். சில இடங்களில் வேலை கடுமையான போக்கு இருக்கும். சில இடங்களில் வேலையில் அழுத்தமும் இருக்கும். உத்தியோகத்தில் சில மாற்றங்கள் வரலாம். ஆனால் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு கண்டிப்பாக கிடைக்கும். வியாபாரத்தில் லாபம் உண்டாகி கையிருப்பு அதிகரிக்கக்கூடும். புதிய முதலீடில் கொஞ்சம் நிதானமாகவே செயல்படுங்க. குடும்பத்தில் இருந்து வந்த மன போராட்டம் நீங்குங்க. அலுவலகத்தில் பாராட்டு கிடைக்கிற நிலைமை ஏற்படும். இந்த வாரத்தில் நீங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பண வரவு செலவுகளில் கையாளுறதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆசை வார்த்தைகளை நம்பக்கூடாது. இந்த வாரம் மிதுன ராசிக்காரர்கள் தங்கள் தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் இவைகளோட உயர்வுக்காக நீங்கள் அயராது உழைக்க வேண்டியிருக்கும். பண விஷயத்தில் பக்குவமாக இருக்கணும். மேலும் பெரியோர்களோட உதவியை நாடலாம். உங்களோட அதிர்ஷ்டமான நாள் 9, 11. அதிர்ஷ்டமான எண் 5, 4. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். தினமும் காலையில் வீட்டு பூஜைகளை தீபம் ஏற்றி வழிபடுங்க.
மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.